அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 6/10/2025 புரட்டாசி மாதத்தின் திங்கட்கிழமையில் புரட்டாசி மாத பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாளில் இந்த 3 ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் தவறாம செய்யுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜ்ய பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், கந்தசஷ்டி 2025 அன்று நடக்க இருக்கக்கூடிய சத்ரு சம்ஹார வேல் பரிகார யாகத்தில் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சந்திரன் யாரு? மனோகாரகன். மனதிற்கு நிம்மதியையும் தெளிவையும் சந்தோஷத்தையும் அமைதியும் தரக்கூடியவர். ஆனா இந்த பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மனநலம் பாதித்தவர்கள், அது மாதிரி மனநலத்திற்கு மருத்துவம் எடுத்துக்கிறவங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க, ஏதாவது தெரப்பி எடுத்துக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த பௌர்ணமி நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். சாயங்காலம் அந்த நிலவு வர்ற வரைக்கும், அதாவது அந்த நிலவு வர்ற வரைக்கும் ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லாமே கூட இந்த நாளில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணுங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் மனநலம் சம்பந்தமான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுமே நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை, அதாவது இந்த ராசிக்காரர்கள் போல் நீங்களும் இந்த பரிகாரத்தை தவறாமல் செய்யுங்க. நான் போடக்கூடிய பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன். கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம், கன்னி, தனுசு, இந்த 3 ராசிக்காரர்களும் கவனமாக இருக்கணும். இந்த 3 ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போங்க. விநாயகருக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுங்க. அவ்வளோதாங்க. விநாயகருக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பால், இல்லை நான் பசும்பால் வாங்குவேங்க, ஒரு 100 பால் அதில் வாங்கிட்டு போகலாமா? தாராளமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாலை வாங்கி கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுங்க. ரெண்டாவது இன்னொரு பரிகாரமும் சொல்கிறேன். ஒரு 1/2 கிலோ பச்சரிசியை வாங்கி யாருக்காவது தானமாக கொடுத்துருங்க. இந்த 3 ராசிக்காரர்களும் மனநலம் சம்பந்தமான பிரச்சனை இருப்பவர்களும் இந்த நாளில் தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளாலும் சந்திர பகவானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.